சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஒரு ரூல் சொல்லியிருக்காங்கன்னா, குடும்ப கூட்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருந்தா ஓபிசி நான் கிரிமி லேயர் யார் வேணுமா வாங்கிக்கலாம். குடும்ப வருமானம்னா அவங்க என்னென்ன சொல்றாங்கன்னா, ஒன்னு சேலரி மூலியமா ஊதிய வருமானம் ஒண்ணு, அடுத்தது அக்ரிகல்ச்சர் வேளாண்மை மூலியமா வர்ற வருமானம் ஒண்ணு, அதுக்கப்புறம் அதர்ஸ் பிசினஸ் மூலியமா வர்றது ஒண்ணு. இந்த சேலரி இன்கம் கன்சிடர் பண்ணக்கூடாது. உங்க அப்பா அம்மா என்னதான் சேலரி வாங்கினாலும் அந்த சேலரிக்கான இன்கம் நீங்க கன்சிடர் பண்ணவே கூடாது. எங்கிட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல 25 லட்சம் ரூபாய் வருமானம் வருதுன்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஊதிய வருமானம் கன்சிடர் கிடையாது. அதே மாதிரி வேளாண்மை மூலியமா அக்ரிகல்ச்சர் மூலியமா இன்கமும் கன்சிடர் பண்ண தேவையில்லை, நீங்களும் பண்ணிக்கலாம். வேற யாரு இதான் சார் ஒன்றும் சார் எனக்கு வேற சோர்சஸ் மூலியமா பிசினஸ் மூலியமா எனக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு மேல லாபம் வருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 8 லட்சம் ரூபாய் நீங்க லாபம் கட்டுறீங்க, அப்போ மட்டும்தான் உங்களுக்கு ஓபிசி நான் கிரிமி லேயர் வராது.